மக்களே வணக்கம். நம்ம வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் சித்தாவில் இருக்கக்கூடிய வைஸ் பிரின்சிபல் டாக்டர் கிருபாகரன் சார் அவர்கள் வந்து எங்களுக்கு சிபிஆர் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருந்தார். நம்ம இன்ஸ்டாகிராமில் நிறைய மாணவர்கள் இருக்கீங்க. இது சம்மந்தமாக ஒரு சின்ன அவேர்னஸ் தான், கொஞ்ச நேரம் வீடியோ தான். நன்றி. வாங்க நம்ம சார்கிட்ட போய் கேட்கலாம். சார் வணக்கம் சார். இந்த பொதுவாக இந்த சிபிஆர் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்களேன் சார் ப்ளீஸ். அதாவது சிபிஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா கார்டியோ பல்மனரி ரீசக்சிட்டேஷன். அதாவது இதயத்துக்கும் நம்ம நுரையீரலுக்கும் இதய சர்க்குலேஷனும் இல்லை, ப்ரீத்திங்கும் இல்லை அப்படின்றது வந்து நம்ம வந்து உயிரை காப்பாற்றுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு முதல் உதவி இதுதான். அதாவது நம்ம இதில் கொண்டு சொல்லுவோம் அப்படின்னா பேசிக் லைஃப் சப்போர்ட், அந்த இதில் நம்ம இது பண்ணுவோம். இப்போ அதுக்கான டெமோ தான் இப்போ இது பண்ண போகிறாங்க. சடன் எமர்ஜென்சி, அந்த எமர்ஜென்சியில் ஒரு சர்க்குலேஷன் நின்று போச்சு, அந்த ப்ரீத்திங்கும் நின்று போச்சுன்னா எப்படி அவங்களுக்கு திருப்பி சர்க்குலேஷனை நம்ம கொண்டு வந்து நம்ம இது பண்ணுறோம், அதற்கான இதுதான். அதற்கான டெமோவை இப்போ நம்ம ஸ்டாஃப்னு செப்பரேட்டாக நம்ம வந்து டெமோ பண்ணி பார்க்கலாம். நன்றி நன்றி மேம். உங்கள் பேருங்க மேம்? ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ஃபர்ஸ்ட் சீன் சேஃப்டி. பேஷண்ட் வந்து என்ன சீன் சேஃப்டி பார்க்கணும். சீன் நெக்ஸ்ட் செக் ரெஸ்பான்ஸ். சார் ஆர் யூ ஓகே, சார் ஆர் யூ ஓகே. தென் கால் ஆம்புலன்ஸ். everyone to point out the any person, please call the ambulance sir. Then patient position, head till chin lift, check pulse, then breathing check. 1001, 1002, 1003, 1004, 1005, 1006, 1007, 1008, 1009, 1010. No response. Start CPR. 10 செகண்டுக்குள்ள இந்த இதை இது பண்ணணும். அதனால தான் வந்து 1001, 1002, 1003 அப்படின்னு சொல்கிறாங்க. 1001னா ஒரு செகண்ட் அப்படின்ற கணக்கில் வந்து போகிறோம். 1 2 3ன்னு சொன்னால் நம்ம அப்படி இது பண்ண முடியாது. அந்த ஒரு 10 செகண்ட்குள்ளே இது எல்லாத்தையுமே நான் அசஸ் பண்ணணும். சர்க்குலேஷன் இருக்கான்னு பார்க்கணும், ப்ரீத்திங் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் அவனோட ஏர்வே, வாயில் ஏதாவது அடைச்சிருக்கா, இப்போ மேபி மயக்கம் போட்டு விழுந்திருக்கலாம், டங்கு உள்ளே போயிருக்கலாம், அப்போ அடைச்சிருக்கா, வேறு ஏதாவது ஒரு பார்ட்டிகல், ஃபுட் பார்ட்டிகளோ இல்லை கல்லோ ஏதோ ஒன்று போயிருக்கலாம். அப்போ அந்த மாதிரிலாம் எடுக்க முடிகிற மாதிரி இருக்குன்னா நம்ம கையை இந்த மாதிரி வச்சு நம்ம வாய்க்குள்ளே கை விட்டு எடுக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு சர்க்குலேஷனும் இல்லை, ப்ரீத்திங்கும் இல்லை அப்படின்னா டக்குன்னு நம்ம சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும். சிபிஆர் பண்ணும்போது 30 கம்ப்ரெஷன் கொடுக்கணும், 2 ப்ரீத்திங் கொடுக்கணும். அது எப்படி இது பண்ணுறாங்கன்றது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 கம்ப்ரெஷன்ஸ். அப்புறம் 2 ப்ரீத் கொடுக்கணும். இதுதான் பேசிக். இதை நம்ம பண்ணிவிட்டு நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 5 சைக்கிள் நம்ம இது பண்ணணும். அதுக்குள்ளே நமக்கு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா ஆம்புலன்ஸில் ஷிஃப்ட் பண்ணி நம்ம இது பண்ணணும். இல்லை அந்த 5 சைக்கிள் பண்ணும்போதே நமக்கு வந்து அவனுக்கு வந்து இது வருது, ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம திருப்பி பார்த்தோம்னா நம்ம ஷிஃப்ட் பண்ணி நம்ம. ரொம்ப நன்றிங்க சார். மேடம், அந்த கை வைக்கிற அந்த முறை மட்டும் எல்போ ஸ்ட்ரைட்னு சொன்னீங்களா, சொல்லுங்களேன். ஸோ அந்த முறைப்படி தான் நம்ம வைக்கணும், அப்படி தான் ப்ரெஸ்ஸிங் கொடுக்கணும். அந்த பாம்ல வந்து கீழே வச்சுட்டு ஸ்ட்ரைட் ஹேண்ட் வச்சுட்டு மிட் லைன் ஆஃப் த நிப்பிள் 30 compression. அந்த பிபிடிலே உங்களுக்கு தெரியுது, மேமும் சொல்லிட்டாங்க. நமக்காக ரொம்ப அற்புதமாக இந்த ஒரு விழிப்புணர்வு செய்தியை கொடுத்த நம்ம டாக்டர் கிருபாகரன் சார் அவர்களுக்கும் சசிரேகா மேம் உங்களுக்கும் நம்ம இன்ஸ்டா சார்பாக ரொம்ப நன்றிங்க மேடம். ஐயா ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம் மக்களே. ரொம்ப விழிப்போடு இருப்போம், உயிர்களை காப்போம். வணக்கம்.